ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி சீரீஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த சீரீஸை நான் ரொம்ப வருஷமாகவே போட்டுட்ருக்கேன். சரியாக வீடியோஸ் நடுவில் போடல. இனிமேல் கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுவேன். அப்படி தான் நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். இதை பாதியில் விட்டுட்டு அடுத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் என்னன்னாலும் பரவாயில்ல, மீதி இருக்கிறத முடிச்சுட்டு நம்ம அடுத்த சீரீஸை போட ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படியே இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் பார்ட் வந்தாச்சு. எல்லோரும் இதை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் அடுத்து ஒரு நல்ல அனீம் சீரீஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இதை பார்க்குறவங்க யாராவது அனீம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை நீங்கள் பார்க்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல அனீம் சீரீஸோட நேமை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் அந்த சீக்ரெட்டான பிளேஸை கண்டுபிடிச்சி ஹீரோயின் எல்லாருமே அங்கே போயிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு இப்போ இளவரசரும் வந்துடுவாங்க. அவங்க வேறு ஒரு சீக்ரெட் ரூம் வழியாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, எப்படியோ தளபதியை அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவை கொலை பண்ணாங்கிறதெல்லாம் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு புகையை போட்டுவிட்டு ஹீரோயினை அவன் பக்கம் பிடிச்சி வச்சுக்கிறான். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட அந்த 2வது பார்ட்டு புக் இருக்கு இல்லையா, எப்படி உயிரை திரும்ப கொண்டு வரதுன்னு, அந்த புக்கை அவங்கக்கிட்டேருந்து பிடிங்கி அதுலேருந்து தேடிட்டுருக்கான். அங்கே எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. யாராவது நகர்ந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருவான். ஆனால் தளபதி மட்டும் அந்த இடத்துல மிஸ் ஆயிருப்பார். புகையை போட்டப்போ தளபதியும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் அந்த போய் மறைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கத்தியை எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டீப்பாக இறங்கியிருக்காது. ஏன்னா நல்ல வேலையாக இந்த ஹீரோயினுக்கு காலில் ஒரு காப்பு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த காப்பை அங்கே வச்சுட்டு இருந்திருப்பாரு. அது காப்பாற்றிருக்கும் அவரை. இப்போ தளபதியும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ஒரு பிளானை போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொலைகாரன் ஹீரோயினை பிடிச்சி வச்சுருப்பான், இளவரசியை. ஆனால் நம்ம தளபதி அவனுடைய ஆள் இருக்கா இல்லையா, அவன் இப்போ நீ இளவரசியை விடலைன்னா நான் இவங்களை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுவான். எப்படியும் விட்டுருவான். ஆனால் தூக்கி போட்டுருவான்னா அப்போ இளவரசியை போய் பிடிச்சிருவாரு தளபதி. அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்னா அவங்களுடைய லவரை கத்தியால் குத்தி கொன்றுவாங்க. செத்த உடம்பே திரும்ப கொண்டுட்ருப்பானுங்க இவனுங்க. அதுக்கப்புறமா சரி, நம்ம லவ்வரே இல்லை, அப்புறம் நம்ம ஏன் வாழணும், நம்ம இல்லைன்னா இங்கே இருக்கவங்களாம் ஏன் வாழ்ந்துட்டு எல்லாருமே சாகட்டும்னு சொல்லிட்டு ஒரு பாலை தூக்கி போடுவான் குட்டியாக. அது பறந்து போய் ஒரு மிஷின்குள்ளே விழுந்தோடனே அதுலேருந்து புகையாக வரும். எல்லோரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தளபதி மட்டும் ஹீரோயினை எப்படியோ கொஞ்சம் அப்பாலே கொண்டு போய் விட்டுட்டு அவரும் மயங்கி விழுந்துருவார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த ஸ்மோக் அப்படியே வெளியெல்லாம் பறக்கும். அந்த பேலஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. அப்போ அந்த புது இளவரசி வருவா. ஆக்சுவலாக புது இளவரசி நம்ம தளபதி கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பா. ஏன்னா அவங்க அண்ணாவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஆனால் அவங்க அண்ணாவை கடத்தலாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்த பொருளை தான் திருடி எடுத்துகிட்டு இங்கே பாரு உங்கள் அண்ணாவோட பொருள் என்கிட்ட தான் இருக்குது, உங்கள் அண்ணாவை நாங்கள் கடத்திட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அவர் கூட ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அது அவருடைய அண்ணா கிடையாது, அவங்களுடைய தளபதி. ஓகேவா, அவங்க அண்ணா அவங்க நாட்டிலே தான் இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க அண்ணாவை காட்டவே இல்லை. ஸோ இப்போ அவர் நம்மக்கிட்ட போய் சொல்லி டிவோர்ஸில் சைன் வாங்கிட்டாரு அப்படின்றதுக்காக சண்டை போட தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே சரி இப்போ மன்னர் எங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வர பணிப்பெண்கள் கிட்ட கேட்குறப்போ இருக்கிறதே பாவம், அவரால் தான் தப்பிக்க முடியல, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சரி நீயும் போ உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொல்லி எல்லோரும் ஓடுவாங்க. அதாவது அந்த அரண்மனையிலேருந்து வெளியே ஓடுவாங்க. ஆனால் புது இளவரசி மட்டும் உள்ளே ஓடுவா, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் அந்த விஷவாயை பேலஸை விட்டு வெளியவே ஸ்ப்ரெட் ஆகும்போது ஹீரோயின் மட்டும் உயிரோட இருப்பாங்களா, அவங்களும் அப்படியே இதாகிடுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் மயங்கி விழுந்ததுக்கப்புறமா அந்த ஒரு கனவுலகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பாவை மீட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா போன தடவை என்ன சொல்லியிருப்பாருன்னா, உயிரோட யாரையும் திரும்ப கொண்டு வர முடியாது, அது இயற்கைக்கு மாறானது, திரும்ப கொண்டு வரக்கூடாது, ஆனால் பாஸ்ட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க எடுத்துகிட்டு ஓகே அப்போ நான் பாஸ்ட்டை மாற்றிடுற ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை ரிஸ்கில் கொண்டு தான் இவங்க இங்கே வந்திருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மந்திரத்தை அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு பாஸ்ட்டில் அதாவது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் பாஸ்ட்டை மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த கொலைகாரன் அந்த பாலை தூக்கி போடுறான் இல்லையா, அதுக்கு முன்னாடி அப்போ அந்த மொமெண்ட்டை செலக்ட் பண்ணி அங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஹீரோயின் தளபதி கிட்ட முன்னாடி இன்டிமேட் பண்ணுவாங்க, நீ கொலைகாரனை பாரு அப்படின்னு. கரெக்டாக அதை தூக்கி போடும்போது தளபதி போயிட்டு அதை பிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு வழியாக
அவங்க வந்து எல்லாரையுமே காப்பாற்றிடுவாங்க, அந்த கொலைகாரனையும் பிடிச்சிடுவாங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோயின் வந்து உடனே மயங்கி விழுந்துருவாங்க. ஆக்சுவலாக இது அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து கோமால தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பேசுகிறதே அவங்களால கேட்க முடியும், பட் அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது இல்லையா கோமால இருக்கவங்களால. அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. சொல்லப்போனால் நார்மல் ஹியூமன்ஸோட இவங்க ரொம்ப வருஷம் உயிர் வாழ்வாங்க அந்த மாதிரி கோமால. அது வந்து சாவை விட கொடுமையானது, அதனால் யோசிச்சு பண்ணணும்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, எனக்கு ஏன் உயிர் முக்கியம் இல்லை, எல்லாரோட உயிர் ரொம்ப முக்கியம், நான் அவங்களெல்லாம் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போது கடைசியாக வந்து எப்படியோ ஹீரோயின் கனவு கண்ட மாதிரி தளபதி சாகலை இல்லையா, அதனால் அவங்க கடைசியாக ஒரு தடவை உருமாறுவாங்க. அப்படி இந்த தடவை என்னென்னா ஒரு வைல்டு அனிமல், அதாவது சிங்கம் புலி மாதிரி உருமாறி இருப்பாங்க. ஆனால் தளபதி தான் ஃபுல்லாக கூட இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் அட்டாக் பண்ண வரப்பெல்லாம் ஈஸியாக தளபதி வந்து ரொமான்ஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு பயங்கர டீப் ரொமான்ஸ் போகும். ஸோ அடுத்த நாள் மார்னிங்கே என்னென்னா அடுத்து ஒரு சேட் ஸ்டோரி போகும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இளவரசி ஃபுல்லாக அப்படியே வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி 2 பேர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக தளபதி தான் கூட இருந்து பார்த்துக்குறாங்க அவங்கள வந்து. அவங்க என்ன தான் கோமாலே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச பூச்செடியெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு கதை புக்கை படித்து காமிச்சு அப்படியே வந்து அந்த வீல் சேரில் குறைச்சி மார்க்கெட்லாம் சுற்றி காமிச்சு அவங்க பார்க்க போகிறதில்ல, தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக என்ன ஆகும்னா ஒரு மலை உச்சியில் ஹீரோயினை தூக்கிட்டு போய் நின்றுட்டு அவங்களுடைய இது வரைக்கும் இருந்த ஹாப்பி மூமெண்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாரு. அப்படியே அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் நான் பாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸாக சொன்னதெல்லாமே உண்மையிலேயே அது சீரீஸில் பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப ஹெவி ஃபீல், ஒரு மாதிரி அழுகையே வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு செத்து போன மூமெண்ட்டு அது எல்லாமே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். மலை உச்சியில் கொண்டு வந்து நிற்கிறாங்க, ஒரு வேளை அப்படியே 2 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணி செத்துருவாங்களோன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த சீனோடையே சீரீஸ் முடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு எபிசோடு வந்திருக்கும். அதில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்காரு இல்லையா, அப்போ அழுதுட்டுருக்கப்போ திடீர்னு ஹீரோயின் கண் முழிச்சு ஹீரோ வந்து கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா ஹீரோயின் கண் முழிச்சிடுவாங்க. எல்லா ஹியூமன் மாதிரி அவங்களும் ஒரு நார்மல் லைஃப்பை வந்து டே டு டே லைஃப்பை இதுக்கப்புறமா வாழ போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக காட்டுறாங்க. அவங்க அப்பா ஓகே நார்மல் ஆகிட்டாரு. நம்மளுடைய இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இளவரசிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஒரு பையன். அந்த பையனை இளவரசர்கிட்ட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு இளவரசியும் தளபதியும் வந்து நல்லா ஊர் சுற்ற போயிடுவாங்க. இளவரசிக்கு நிறைய ஊர் சுற்றணும்னு ஆசையாக அந்த கதை புக்கில் வர மாதிரி. ஸோ அது எல்லாமே தளபதி நிறைவேற்றணும்னு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அந்த லூசு பொண்ணும் செகண்ட் ஹீரோவும் அவங்களுடைய லவ்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். அண்ட் அந்த புது இளவரசி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இளவரசர் அவங்க லவ் பண்ண இளவரசர் கூட சேர்ந்துருவாங்க. அந்த இளவரசர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லாயிடுவார். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி அந்த நம்மளுடைய லூசு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள். அவளுக்கும் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது யார் கூடன்னு பார்த்தா புது இளவரசி கூட வந்து அந்த தளபதி தான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுடைய லூசு பொண்ணுக்கு இவனை தான் வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்சோன்னே இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணுமா அப்படின்ட்டு ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க எல்லாரும் சேர்ந்துருந்தாலுமே இப்போ வரைக்கும் அந்த புது இளவரசியை லூசு பொண்ணு பிடிக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவன் உனக்கு தேவையா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 2 பேரும் நல்ல ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் வின் பண்ணுறாங்க. அவங்க வின் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் எல்லாரும் டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஆனால் அப்போ வந்து லூசு பொண்ணு அவகிட்ட கேட்பா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, உண்மையிலேயே உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. உன்னுடைய மேரேஜுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுருவாங்க. ஃபைனலி இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்த 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங்கோடு வந்து இந்த சீரீஸை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மலை உச்சியில் நிற்பாங்க இல்லையா, அதோடய சீரீஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ சேட் என்டிங் கூட முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எபிசோட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மன நிம்மதியாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ஒரு ஹாப்பி என்டிங்கோட வந்து ஒரு சீரீஸை முடிச்சுட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் 2 சீரீஸ் போட்டுட்ருக்கோம், பிரில்லியன்ட் கிளாஸ் 8 அண்ட் லைட் டு லவ். எல்லாரும் வந்து லவ் பண்ணும்போது பொய் சொல்லுவாங்க, ஆனால் பொய்யிலேருந்து ஒரு லவ் வந்து பார்த்துருக்கீங்களா, அதுதான் அந்த லைட் டு லவ். அதே மாதிரி ஒரு பெரிய சிங்கர் ஃபேமஸான ஹீரோ வந்து ஒரு நார்மல் கிளாஸ் டீச்சர் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய கரியரில் எப்படி டெவலப் ஆகுறாங்க, அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுறாங்க, அதெல்லாம் தான் வந்து பிரில்லியன்ட் கிளாஸ் 8. இந்த 2த்தையும் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் உங்களை அந்த ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை.